ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஹெல்த்தியான கோதுமை மாவில் சேர்ந்த ப்ரௌனி எப்படி வீட்டிலையே செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது, கோதுமை மாவில் செஞ்சது. குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பட்டரை உருக்கி ஹாட் சாக்லேட்டை வந்து நல்லா அதில் கலந்து நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்குங்க. ஹாட் சாக்லேட்டு இப்போ நான் பவுடராக யூஸ் பண்ணி இப்போ வருது. நான் அதில் 3 கரண்டி 3 டீஸ்பூன் ஹாட் சாக்லேட்டை போட்டு நல்லா பட்டரை வந்து நல்லா உருக்கிக்குங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு அன்சால்டட் பட்டரை நல்லா உருக்கி இந்த மாதிரி நல்லா வந்து இதெல்லாம் வந்து பிளெண்ட் பண்ணாதான் அது அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்து வந்து 3 முட்டை, கரெக்டாக 3 முட்டையை சேர்த்துக்குங்க. முட்டை ஸ்மெல் வரும்னு நினச்சிங்கன்னா வேணால் நீங்கள் வந்து கூட வந்து நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கலாம். இதில் நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்காமல் நான் இதை வந்து செய்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்படின்னா ரொம்ப ரிச்சாக தெரியும். பார்த்திங்கன்னா அந்த 3 முட்டை போட்டவனையே அந்த ஹாட் சாக்லேட்டும் வெண்ணையும் சேர்ந்து எப்படி ரிச்சாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ரிச்சாக தெரியும். முடிஞ்ச வரைக்கும் ஹாட் சாக்லேட் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்குங்க. நான் 3 ஸ்பூன் போட்டேன். நீங்கள் குக்கீஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் உருக்கிக்கலாம். அடுத்து வந்து சீனி வந்து 1.5 கப் சீனி வந்து நான் போட்டுக்குங்க. 1.5 கப் சீனி போட்டு அதையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பிளெண்ட் பண்ண நான் சொல்கிறேன், இந்த நம்ம காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிளெண்ட் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒரு மாதிரி நல்லா ரிச்சாக தெரியும். உங்களுக்கே பார்த்தாலே நல்லா ரிச்சாக தெரியும். முடிஞ்ச வரைக்கும் சுகர், பட்டர், ஹாட் சாக்லேட்டு, முட்டை 3ஐயும் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக க்ரன்ச்சியாகவும் நல்லா கிடைக்கும். மேலே வந்து கஸ்டர்ட் வந்து நல்லா ஃபார்ம் ஆகி வரும். அடுத்து வந்து 3 டீஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெய், நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய்னாலும் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து அதில் வந்து நல்லா இது பண்ணுங்க. வேணால் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 100 பட்டர் சேர்த்தேன். அதோடு சேர்த்து நீங்கள் 1/2 பட்டர் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதையும் சேர்த்து அதையும் நல்லா எல்லாத்துலேயும் நல்லா கலக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே கலந்துருங்க. கலந்தால் தான் வந்து அந்த எல்லா பட்டர், ஹாட் சாக்லேட் எல்லாத்துலேயும் சுகர், முட்டை எல்லாத்துலேயும் பிளெண்ட் ஆகி இந்த 3 வரணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வரணும். அடுத்து 1 கப் கோதுமை மாவு ஏற்கனவே சலித்து வச்சுருக்கேன். அடுத்து 1/2 கப் கோகோ பவுடர் அதையும் சலித்து நான் 2ஐயுமே எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சுத்தமாக நல்லா கொண்டு வாங்க. நீங்கள் இதுக்கு எந்த இதுவுமே பால் எதுவுமே கலக்க வேண்டாம். இந்த 3 முட்டை, பட்டர் எல்லாம் சேர்ந்தே கலக்க உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு மாவு பதம் வந்துடும். அதாவது ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு எப்படின்னா அப்படி மேலே தூக்குனா ரிப்பன் மாதிரி கீழே வரணும். அப்படி வந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நான் வந்து 1 இன்ச் பேனில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம கலக்கணும் இல்லையா, அந்த மாவை சேர்த்து நல்லா வந்து பரப்பி விட்ருங்க. நீங்கள் வெறுமனேன்னு வச்சாலும் வைக்கலாம். நான் வந்து இதில் வந்து நட்ஸு தூவி வச்சுருக்கேன். 180 டிகிரிக்கு 27 மினிட்ஸுக்கு நீங்கள் வந்து இதை வச்சுக்கணும். நம்ம கேக்கை உள்ளக்க வைங்க. ஏற்கனவே 3 நிமிஷம் நான் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஏர் ஃப்ரையில் தான் செய்கிறேன். ஏர் ஃப்ரையில் வந்து கரெக்டாக இந்த 27 நிமிஷம் வந்து கரெக்டாக எனக்கு இருந்துச்சு. வேணும்னா 1 நிமிஷம் கூட வச்சுக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ரிச்சாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கஸ்டர்டு மேலே படிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. நம்ம எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறோமோ, எவ்வளோ நம்ம வந்து பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதில் வந்து கஸ்டர்டு வந்துடும். வெளியில் இறக்குனவுனையே அதை எடுத்துடாதீங்க, கொஞ்சம் ஆற விடுங்க.
முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒரு 3 நிமிஷம் ஆற விட்டுட்டு அப்புறம் எடுத்து கட் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி நல்லா வருதுன்னு பாருங்களேன். ரொம்ப 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 ரிச்சாக இருக்குங்க. நீங்கள் மைதா மாவில் செஞ்சதை விட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். மேலே வந்து க்ரன்ச்சியாகவும் அதில் வந்து நடுவில் வந்து அந்த சாக்லேட், ஹாட் சாக்லேட் எல்லாமே சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.